Please subscribe Sadhguru Sai Creations. இதற்கு தீர்வு இருக்கா? இந்த பிரச்சனைக்காக நம்ம வெளியில எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? இல்லை யார்கிட்ட போய் சொல்லலாம்? ஆனால் சொல்றதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கே, இது எடுக்கலாமா இல்லையா? இல்லை இதுக்கு சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி சர்ஜரி இல்லாமல் நம்ம இதை எப்படி க்யூர் பண்ணலாம்? ஒரு ஆண் தன்மையே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஆப்போசிட் செக்ஸுக்கான ஒரு க்ரோத்தோ இல்லை ஹேபிட்ஸோ ஆண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், ஆனால் இதற்கு தீர்வு இருக்கா? இந்த பிரச்சனைக்காக நம்ம வெளியில் எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? இல்லை யார்கிட்ட போய் சொல்லலாம்? ஆனால் சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கே, இது எடுக்கலாமா இல்லையா? இல்லை இதுக்கு சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இது கைனோகோமாஸ்ட்ரியா அப்படின்ற கண்டிஷன். பொதுவாக இந்த பிரச்சனை சில ஆண்களுக்கு ஏற்படுது. பட் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, மேம் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இது என்ன பண்ணலாம்? பட் பேசிக்காகவே இந்த பிரச்சனைக்கு சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி சர்ஜரி இல்லாமல் நம்ம இதை எப்படி க்யூர் பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாக இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்கான்னா வழிமுறைகள் இருக்குது. சரி, என்ன காரணத்தினால ஆண்களுக்கு ஒரு இயற்கைக்கு மாறாக ஒரு வளர்ச்சி இது ஏற்படுது, எதனால் இது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், நான் குண்டாக இருக்கிறேன் அதனால் இது இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம ஒபீஸாக இருக்கக்கூடிய நபர்கள், உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஏற்படலாம். ஆனால் இதை தாண்டி இது என்னன்னா ஒரு டிஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். பிரெஸ்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் க்ரோத் ஆகக்கூடியது. சரி, அப்போது நம்ம ஒபீஸாக இருக்கும்போது என்ன நடக்குது? நம்ம உடலில் இந்த உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அங்கங்கே நமக்கு ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். கொழுப்பு நம்ம உடலில் படிய ஆரம்பிக்கும்போது, அப்போது நம்ம உடலில் பேசிக்காகவே எங்கெல்லாம் கொழுப்பு படியும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அடிவயிற்று பகுதியில், தொடை பகுதியில் படியிலும், அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ், கைகளில் ஆர்ம்ஸ் ரீஜியனில் படிகிறது. இதுவே ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பிரெஸ்ட் ரீஜன், மார்பக பகுதிகளையும், செஸ்ட்டில் இந்த ஃபேட் எல்லாம் டெபாசிட் ஆகும்போது க்ரோத் ஆன மாதிரி நமக்கு தெரியும். இது சாதாரணமாக உடல் எடையை குறைக்க இதனுடைய சைஸும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சிலர் நிறைய எக்ஸசைஸ், கார்டியோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, இல்லை ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம டயட்லேயும் எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் கரையும் போது இந்த செஸ்ட் இருக்கக்கூடிய ரீஜன் அதுவும் கரைஞ்சி சைஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது, இப்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுதுன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஜென்ரலாகவே டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறையிறது, ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறது. இந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும்போது ஒரு ஆண் தன்மையே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஆப்போசிட் செக்ஸுக்கான ஒரு க்ரோத்தோ இல்லை ஹேபிட்ஸோ ஆண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குங்க, எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த கைனோகோமாஸ்ட்ரியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன? சரி, இதற்கு எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஏதாவது தைலமோ இல்லை நம்ம தெரப்பீஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அந்த க்ரோத், ஆண்களுக்கான மார்பக வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும்.
சரி, இப்போ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குங்க. எந்த மாதிரியான உணவு நம்ம எடுக்கணும்? முக்கியமாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அசைவ உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா சிக்கன். இன்றைக்கு இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ பெண்களுக்குமே அதனால் நிறைய பிரச்சனைகள். ஸோ பெண் குழந்தைகள் ஏர்லியராக பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுலேருந்து மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் இன்றைக்கு பெண்கள் நிறைய பேர் யூட்ரஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கும் இது காரணம். அதே மாதிரி தான் ஆண்களுக்கு. ஸோ இதில் நிறைய ஸ்பைஸியாக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு உணவை நம்ம எடுக்கும்போது ஆண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. முக்கியமாக இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்க, டீனேஜில் இருக்கக்கூடிய பாய்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஸ்கூலில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, வெளியில் எங்கேயும் போக முடியல. ஸோ பப்ளிக்காக ஒரு பிளேஸ்க்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்குடையோ ஒரு வீட்டுக்கோ என்னால் போக முடியல. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா எனக்கு கொஞ்சம் பிரெஸ்ட் வந்து டெவலப் ஆன மாதிரி இருக்குன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அடலசன்ட் ஏஜில் தான் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும் ஆண்களுக்கு இல்லையா. அப்போது அந்த ஏஜில் ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால மட்டும்தான் நமக்கு இந்த க்ரோத் வருது. அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இயற்கையாகவே இருக்கும்பொழுது நம்ம வந்து சர்ஜரி லெவலுக்கு யோசிக்கணுன்றது அவசியம் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம் இந்த சிக்கன் தான். ஸோ இந்த பிராய்லர் சிக்கன் வந்து நிறைய சாப்பிட்றீங்கன்னா டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ப்ரோட்டீன் டயட் நிறைய இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கணும். ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லும்பொழுது நேச்சுரலாக இப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறோன்றத ஒரு நினைவில் இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம். நேச்சுரலாகவே ப்ரோட்டீனை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கணும். அப்போது அந்த முளைக்கட்டிய பச்சை பயிரோ இல்லை முளைக்கட்டிய இந்த கேழ்வரகு, முளைக்கட்டிய கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது இப்போது பெண்களுக்கு வந்து பியூபர்ட்டி டைமில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படியோ அதே மாதிரி ஆண்களுக்கும் அது அடலசன்ட் ஏஜில் அந்த பருவம் மாறும்பொழுது ஒரு 13-14 இயர்ஸ் இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த மாதிரி ப்ரோட்டீன் டயட் அதிகமாக நம்ம கவனம் செலுத்தி கொடுக்கணும். உடல் எடை அதிகரிக்கக்கூடிய ஏஜும் இதுதான். அதே மாதிரி இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஏஜும் இதுதான். ஸோ இந்த டைமில் உணவு வந்து நம்ம ரொம்ப கவனமாக கொடுக்கறது நல்லது. ஸோ அந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நேச்சுரலான அந்த ப்ரோட்டீன். ஸோ முளைக்கட்டி இருக்கக்கூடிய இதை சாப்பிடும்பொழுது நேச்சுரலாக நம்ம பாடியில் என்ன நடக்கும்னா விட்டமின் டிஃபிஷியன்சி, முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த ப்ரோட்டீனோட சேர்ந்து நமக்கு கிடைக்கும்போது ஸோ அப்நார்மலாக இந்த க்ரோத் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து தடைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, அதிகமாக வந்து இந்த ரேடியேஷனுக்கு உட்படுறது ஒரு காரணமாக இருக்கலாம். ரொம்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதோ, ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துருக்கிறது, அன்ஹெல்த்தி டயட் நிறைய சாப்பிட்றது, அதாவது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா ஸோ அந்த பிரெஸ்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். இதற்கு நம்ம என்ன பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா மஞ்சள். இதில் முக்கியமாக கருமஞ்சள் கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது சித்தா ஃபார்மசிலையும் கிடைக்கும். கருமஞ்சள் கற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்தை இந்த மஞ்சள் எப்படி நம்ம சேர்க்கணும்? பொதுவாக ஆண்கள் வந்து மஞ்சள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்னலாக இதை சாப்பிடலாம். இது ஒரு மெடிசன். இந்த மெடிசன் கருமஞ்சள் கற்பம் எடுக்கும்போது உடலில் என்ன மாற்றம் நமக்கு நடக்கும்? பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது, அதிகமான கொழுப்பு சேர்ந்து இருக்கிறது, உடலில் தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றுவதற்கும் இது நமக்கு பயன்படுது. சில ஆண்களுக்கு வந்து இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டு கூன் வளைஞ்ச மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போது வந்து கழுத்தில் வந்து அந்த போன் ஸ்ட்ரக்சர் வெர்டிப்ராவோட கர்வேச்சரே மாறும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்து அந்த ப்ராப்ளமும் கூட வந்துடும். அப்போது இந்த கருமஞ்சள் கற்பம் எப்படி பயன்படுத்துகிறோம்னா தினமும் காலையிலையும் இரவிலும் நம்ம வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு தேனோட கலந்து தான் இதை சாப்பிட்ணும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டா இன்னும் நல்லா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ கருமஞ்சள் கற்பம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அதனோட பார்த்தோம்னா திரிஃபலா சேர்ந்த மருந்துகள், மகா திரிஃபலாதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. திரிஃபலா சூரணம் பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். மகா திரிஃபலாதி கற்பம் அப்படின்ற மருந்தை நம்ம எடுக்கும் பொழுது தான் தேவையற்ற நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் வெளியில் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும்.
ஸோ தொடர்ந்து இந்த 2 மருந்தே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். ஆனால் நம்ம வயதிற்கு ஏற்ற மாதிரி சிலர் வந்து சொல்லுவாங்க, அந்த செஸ்ட்டில் கரெக்டாக அந்த நிப்பிளில் எனக்கு ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு ஆண்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இது வெளியில் யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனில் அந்த நிப்பிள்லேயும் அதிகமான பெயின் இருக்குது, ஒரு மாதிரி விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி இருக்குது, அந்த பிரஸ்ட்டை சுற்றி எனக்கு பெயின் இருக்குது, செஸ்ட்டில் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலி எல்லாமே குறைவதற்கு இந்த 2 மெடிசனுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். வேணும்னா இதனோட சில குழு மருந்துகள் இதோட சேர்த்து எடுக்கும்பொழுது ஒரு 15-20 நாட்கள் தொடர்ந்து மெடிசன் எடுக்கும்போது நம்ம நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரி, இதை தாண்டி பிரஸ்டோட டெவலப்மெண்ட் குறையிறதுக்கு எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தைல வகைகள் இருக்குது, பற்று மருந்துகளும் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தைல வகைகள் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக இதுக்கு அரக்கு தைலம் பயன்படுது. இந்த அரக்கு தைலம் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி பிரஸ்ட்டை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு குளிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அந்த சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இன்டர்னலாக நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன் என்ன பண்ணுது, ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து அது ரெகுலேட் பண்ணும்போது ஈஸியாக இதனுடைய க்ரோத் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பற்று மருந்துகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். பற்று மருந்துனா சில மூலிகைகளை நம்ம வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணியோ தண்ணீரில் மிக்ஸ் பண்ணியோ பாதிக்கப்பட்ட இடத்துல மேலே அப்ளை பண்ணக்கூடியது தான். அந்த மாதிரி இதற்குமே பற்று மருந்துலாம் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக முருங்கை பட்டை இருக்கு இல்லையா, இதில் செஞ்ச பற்று மருந்து இருக்குது. இந்த முருங்கை பட்டை இதனோட மஞ்சள், மரமஞ்சள் சேர்த்தா இன்னும் சிறப்பு வாய்ந்தது. ஸோ மஞ்சள் இதனோட சேர்த்துக்கணும். அதனோட ஆதண்டை, ஆடாதோடை, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம நல்ல பவுடராக எடுத்துட்டு இது பேசிக்காக நம்ம உடலில் ரத்தக்கட்டு இருந்தாலோ இந்த மாதிரி அப்நார்மலாக க்ரோத் இருக்குனாலோ இல்லை வெரிகோஸ் வெயினுக்கும் இந்த மருந்து பற்று போடலாம். இதை எடுத்து நல்லா வெந்நீர் விட்டு கலந்து க்ரோத் இருக்கக்கூடிய செஸ்ட் ரீஜனில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அரை மணி நேரம், வாரத்துக்கு ஒரு 3 நாள் இந்த பற்று போடணும். ஒரு அரை மணி நேரம் நம்ம கழித்து இதை வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ ஆண்கள் இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கோ இல்லை ரொம்ப டிப்ரெஷனோ ஆக வேண்டாம். நிரந்தரமாக இப்போது சர்ஜரி பண்ணால் திரும்பவும் க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இது ஒரு டிஷ்யூவோட க்ரோத், அதுக்கப்புறம் ஹார்மோனோட இம்பேலன்ஸ். அப்போது அதோட ரூட் காஸ் என்ன, அதை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த க்ரோத் வந்து நமக்கு சரியாகும். அதற்கான மருந்துகள் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்கோம். நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமான ஒரு பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.